மூடியிருந்தது. அதே போல் இந்த காலை வேளையில இந்த புதிய மாதத்தின் முதல் தேதியிலே நாங்கள் வந்து உமக்காய் காத்திருக்கிறோம். எங்களுக்கு முன்பாக உங்களுடைய பிரசன்னம் வந்திருக்கிறதற்காய் நன்றி. இந்த மாத்திரம் நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறீரோ அதனுடைய வார்த்தையின் மூலமை வெளிப்படுத்துவீராக. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அந்த மாதத்தில் தேவன் பறக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, தேவன் பறக்க செய்கிறவரா. அந்த பறவைகளை தேவன் இந்த பூமியில படைக்கும் பொழுது அது எதுக்காக படைக்கப்பட்டதுன்னு அதுக்கு தெரியாது. ஆனால் அந்த பறவையை தேவன் இந்த உலகத்தில் பறந்து சுற்றி திரியும்படி, அது விருப்பப்பட்ட இடத்திற்கு போகும்படி, அது விரும்பின இடத்துல போய் உட்காரத்தக்க விதத்துல ஒரு ஆற்றலை இன்பில்ட் பண்ணி தான் தேவன் பறவையை இந்த உலகத்தில் படைத்தார். ஹல்லேலூயா. அப்ப அந்த பறவையை படைத்து அந்த பறவைக்குள்ள ஒரு நோக்கத்தை வைத்த தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவனை நோக்கமற்றவனாக படைக்கவில்லை. அந்த பறவையை காட்டிலும் அதிக நோக்கத்தோடு கூட படைக்கப்பட்டவன் தான் மனிதன். இந்த 7வது மாதத்திலே தேவன் உங்களை பறக்க செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, பறக்க போகிறீங்க. 6 மாசத்தை நீங்க ஊர்ந்து நடந்து தட்டு தடுமாறி ஓடி கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த 7வது மாதத்தில் இருந்து தேவன் உங்களை பறக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, பறக்க செய்ய போகிறார். இந்த பறக்கிறதுன்றதுடைய கான்செப்ட் என்ன? ஏன் தேவன் அந்த பறக்கிறது அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தார் அப்படின்னாக்க, ஊர்ந்து போகிறது ஒரு தூரத்தை அடையிறதுக்கு சில நாட்கள் பிடிக்கும். நடந்து போற தூரத்தை அடையிறதுக்கு சில நாட்கள் பிடிக்கும். இல்ல ஓடி போய் ஒரு தூரத்தை அடையிறதுக்கு சில நாட்கள் பிடிக்கும். ஆனால் பறந்து போகும் பொழுது இதை அனைத்தை காட்டிலும் நீங்கள் சீக்கிரமாய் ஒரு தூரத்தை உங்களால் அடைய முடியும். அப்ப அந்த பறக்கிற கான்செப்ட் நோக்கம் என்னன்னாக்க, கொஞ்ச தூரத்தை நீண்ட நாட்களாய் கடந்து வந்த உங்களை தேவன் இந்த மாதத்தில் நீண்ட தூரத்தை கொஞ்ச நாட்களில் பறந்து கடக்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா. நன்றி 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 ஆண்டவரே. ஆமா, கொஞ்ச தூரத்தை தான் லைஃப்ல கடந்திருக்கீங்க. ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஆங்கிலத்தில் கொஞ்சம் தூரத்தை தான் கடந்திருக்கீங்க. வாழ்க்கையில் திரும்பி பார்த்தா அநேக நாட்கள் ஓடிடுச்சு, அநேக வருடங்கள் ஓடிடுச்சு. நினைச்சது, ஆசைப்பட்டது, விரும்பினது, எதிர்பார்த்தது அதெல்லாம் எட்டா கனி போலவே வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் நாட்கள் கடக்கிறது, வருடங்கள் ஓடுகிறது, வயதாகி கொண்டிருக்கிறது. ஆனால் கொஞ்ச தூரத்தை மாத்திரமே கடந்த ஒரு விதமான விரக்தியும் ஒரு வேதனையும் உள்ளத்தின் ஆழத்திலே பற்றி பிடித்து கொண்டு நம்மளை செயலற்றவர்களாக ஆக்கி கொண்டிருக்குதுல. இந்த மாசத்துல கடவுள் ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு. நீங்க கடந்த கொஞ்ச தூரத்தை ரொம்ப நாட்களை கடந்து வந்திருக்கிறீங்க. ஆனா இந்த மாதம் முதற்கொண்டு தேவன் நீண்ட தூரத்தை கொஞ்ச நாட்களில உங்களை தேவன் கடப்பதற்காக உங்களை பறக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் பறக்க செய்யக்கூடியவர். சிறகுகளை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில முளைக்கும்படி செய்கிறார். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஊர்ந்து கொண்டு, தவழ்ந்து கொண்டு, நடந்து கொண்டு, தட்டு தடுமாறி கொண்டு, ஓடிக்கொண்டு இருக்கிற உனக்கு இந்த காலை வேளையிலே தேவன் விசுவாசத்தின் சிறகுகளை முளைக்கச் செய்கிறார். அந்த விசுவாசத்தின் சிறகுகளை கொண்டு உன் வாழ்க்கையிலே நீ கடக்க வேண்டிய வெகு தூரத்தை சில நாட்களுக்குள்ள நீ கடக்கக்கூடிய அந்த விசுவாச சிறகுகளை இந்த காலை வேளையில தேவன் உங்களுக்குள்ளே முளைத்து எழும்பும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரே நாள் இரவிலே யோனா புஸ்தகத்திலே ஆமணக்கு செடியை முளைத்து எழும்பும்படி செய்த தேவன் ஒரே இரவிலே அதை பட்டு போகும்படி செய்தாராம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில நீ முன்னேற முடியாம, விரும்பினதை அடைய முடியாம, ஆசைப்பட்டதை அனுபவிக்க முடியாம வளர்ந்து இருந்த எல்லா எதிர்ப்பின் காரியங்களையும் இந்த இரவிலே தேவன் என்ன செய்ய போகிறார் என்றால் பட்டு போகும்படி செய்து ஒரே இரவிலே ஆமணக்கு செடியை முளைத்தெழும்படி செய்த தேவன் இந்த காலை வேளையிலே இந்த நாளிலே உங்களுக்குள்ளே விசுவாசத்தின் சிறகுகளை தேவன் முளைக்க செய்து நீங்கள் பறக்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பறக்கும்படி செய்ய போகிறார். கொஞ்சம் பறந்துட்டீங்கன்னாக்க பயம் போயிடும்.
கொஞ்சம் பறந்துட்டீங்கன்னாக்க ஆசை வந்துடும். கொஞ்சம் பறந்துட்டீங்கன்னாக்க பெரிய எதிர்பார்ப்பு வந்துடும். பெரிய இலக்குகளை, பெரிய தூரத்தை கடக்க வேண்டும் என்ற ஆசையை தேவன் உங்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார். நீங்கள் வந்த தூரம் கொஞ்சம் தான். இந்த காலவில் ஆவியானவர் பேசுறாரு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல, நான் ரொம்ப நாட்களை கடந்து வந்துட்டு ஆண்டவரே, இதுக்கப்புறம் என்ன செய்ய போறேன்? கடவுள் சொல்றாரு, என் பார்வையில நீ கடந்து வந்தது ரொம்ப கொஞ்ச நாட்கள். இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய திட்டத்தையும் பெரிய நோக்கத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, மோசேக்கு 80 வயசு கிட்ட ஆயிடுச்சு. வனாந்தரத்துல கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த ஆடுகளோடு கூட ஊர்ந்து கொண்டு, நடந்து கொண்டு, ஓடிக்கொண்டு, தடுமாறி கொண்டு, வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏற்ற நேரத்திலே தேவன் அவனை சந்தித்தார். ஹல்லேலூயா. முட்செடியிலே சந்தித்த தேவன் அவன் வாழ்க்கையிலே முள்ளுகள் போல அவன் அனுபவித்துக் கொண்டிருந்த அனைத்து காரியங்களுக்கும் ஊடாய் முட்களின் நடுவிலே அந்த தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனுடைய வாழ்க்கையை 80வது வயதுல திசை திருப்புகிறார். 120 வருஷம், 40 வருஷம் அவன் கடந்த 80 வருஷத்தை காட்டிலும் அடுத்த 40 வருஷம் அவன் வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்து கொண்டே வந்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், நீங்க கடந்து வந்த தூரம் ரொம்ப தூரம் நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்கள் கடந்து வந்த தூரம் ரொம்ப தூரம் என்று உங்கள் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய தூரத்தை கடக்கும்படி வைத்திருக்கிறார். அதற்கான சிறகுகளை இன்றைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில முளைக்கும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ள சிறகுகள் முளைக்கிறது நான் உணர்கிறேன். சில டைம்ல நம்ம உடம்புல புல்லரிக்கிறது போல உணர்வீங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே முடியலாம் அப்படியே 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 எலும்புற மாதிரி தெரியும். அது என்னன்னாக்கா உங்க உடம்புல ஒரு மாற்றம் உண்டாகுது. நீங்க ஏதோ ஒன்று ஃபீல் பண்றீங்கன்னு அர்த்தம். அதே போல கடவுள் உங்களுக்குள்ள சிறகுகளை முளைக்க பண்ணுகிறான்றது ஃபீல் பண்ணுங்க. நீங்கள் ஃபீல் பண்ணும் பொழுதுதான், எப்படி ஒரு புளிய காய் எடுத்து நாக்கில் வச்ச உடனே அந்த புளிப்பு தன்மை உங்களுடைய நாக்கில் பட்டு உங்க நரம்பு மண்டலத்துக்கு கடந்து போய் உங்களை உடம்பை எப்படி ஷேக் பண்ண வைக்குதோ, அதே போல தேவனுடைய வார்த்தை கடந்து வரும் பொழுது தேவன் உங்களுக்கு சிறகுகளை முளைக்க செய்கிறார் என்று சொல்லும் பொழுது நீங்க அந்த ஃபீல் பண்ணணும். ஆமா, எனக்குள்ள தேவன் சிறகுகளை, விசுவாசத்தின் சிறகுகளை முளைக்க செய்வதற்கான காரணம், என்னை கொண்டு தேவன் பெரிய தூரத்தை கடக்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, வசனம் எடுத்து வாசிங்க, வேகமா கடந்து போகலாம். ஏசாயா 43:19. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசாயா 43 எடுத்துக்கொள்வோம். நன்றி ஆண்டவரே. ஆமாங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். இந்த மாதிரி தேவன் கொடுக்கிற வார்த்தை பாருங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். அதான் சொன்னேன், இப்பொழுதே தேவன் விசுவாசத்தின் சிறகுகளை உங்களுக்கு முளைக்க. ஆமா, நீங்கள் அதை அறியீர்களா அப்படின்னா என்னங்க? அதான் சொன்ன பார்த்தீங்களா? புளியங்க நாக்கில் வச்சோன்னா புளிப்புத்தன்மை எப்படி உணர்றீங்களோ, கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அதை நீங்க அக்செப்ட் பண்ணி அது நடக்கிற போல உங்களுக்கு வந்து ஃபீல் வரணும். அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதோ அப்படின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல பீஹோல்ட் அப்படின்றாங்க. அப்படின்னாக்க சி, பாரு அப்படின்னு சொல்றது. நம்ம வாழ்க்கையில எதையோ பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிற நம்ம கடவுளுடைய வார்த்தையை பார்க்கறது இல்ல, கடவுளை பார்க்கறது இல்ல. கடவுளை பார்க்கிறோம், தேவைக்காக பார்க்கிறோம், சில காரியங்களுக்காக பார்க்கிறோம். ஆனா கடவுள் சொல்றாரு இதோ அப்படின்னாக்க சி, பிஹோல்ட், பாரு. எதை பார்க்க சொல்றாரு அப்படின்னாக்க, என்னுடைய வார்த்தைகளை நீ பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில தரிசனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்க எப்பெல்லாம் பைபிளை படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஒரு புதிய தரிசனத்தை தேவன் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, ஒரு வசனத்தை வாக்குத்தத்தத்தை படிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு காரியத்தை சாதிக்கணும், ஒன்று செய்யணும், தேவனுக்காக காரியங்கள் நடப்பிக்கணும், இந்த உலகத்தில் எனக்கு நான் ஏன் பிறந்தனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி காட்டணும் அப்படின்ற ஒரு ஆசையை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அதனாலதான் தேவன் என்ன சொல்றாருனாக்கா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஐ வில் டூ நியூ திங்ஸ் அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். புதிய காரியத்தை செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, தேவனுக்கு செஞ்ச ஒரு விஷயத்தை மறுபடியும் செய்யறதுல விருப்பம். ஆமா, இன்னைக்கு உலகத்துல பல கோடி மக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புதிய புதிய காரியங்களை செய்கிறபடினால்தான் அவர் தேவனாக இருக்கிறார். அப்ப அந்த தேவன் புதிய காரியங்களை செய்வார். ஆகையினால உங்க வாழ்க்கையில நீங்க காரியங்களை தேவனத்துல எதிர்பார்க்கும் பொழுது, அவங்களுக்கு செஞ்சது போல, அங்கே நடந்தது போல, அப்படி நடந்தது போலன்னு கேட்காம நீங்க எப்படி கேட்கணும் அப்படின்னாக்கா, ஆண்டவரே நீர் புதிய காரியங்களை செய்கிறதுல பிரியமுள்ளவராக இருக்கிறீர், என் வாழ்க்கையில புதிய காரியத்தை, என்னதுங்க,
ஆமா, இதுவரை உங்களுடைய காதுல கேட்டிருக்க கூடாத ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில தேவன் செய்யணும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல 430 வருஷத்துக்கு மேல அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். புதுசுன்னு ஒன்ன பார்க்காதவங்க. அவங்க தெரிஞ்சது எல்லாமே அடிமைத்தனம், வேலை, கொஞ்சம் சாப்பாடு, உறக்கம், திருப்பி வேலை, இதுலயே வாழ்க்கை போட்டவங்க. செங்கடல் கிட்ட வந்து நின்ன உடனே அவங்களுக்கு தெரியல, இந்த தேவன் செங்கடலை உண்டாக்கினவர், இந்த தேவனால் செங்கடலை பிரிக்கவும் முடியும். அல்லேலூயா. வந்து நின்று கொண்டிருக்கிறாங்க. மோசே என்ன பண்ற? இந்த பக்கம் எகிப்தின் சேனை வந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் செங்கடல் இருக்குது, நாங்க என்ன சாகிறதுக்கு எங்களை கொண்டு வந்தியா? நாங்க இந்த கடல்ல விழுந்து சாகணுமா, அவங்களை அடிபட்டு சாகணுமா அப்படின்னு சொல்லி திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. மோசே கடவுள்கிட்ட கேட்கிறான், உன் கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு அப்படின்றார். அவனுடைய கோல் எடுத்து அந்த செங்கடலுக்கு நேராக நீட்டின உடனே தேவன் அந்த செங்கடலை பிரிந்து போகும்படி செய்தார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பாக வரைக்கும் ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது, ஒரு கடலை வந்து ஒரு தேவனால பிரிக்க முடியுமா, கடல் புரியுமா என்று தெரியாத ஜனங்களுக்கு தேவன் கடலை பிரித்தது மாத்திரமல்ல, அந்த கடலினுடைய தண்ணீரை மதில் போல நிற்க பண்ணினார். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் இந்த அக்வாரியம் போயிருப்பீங்க தெரியல, இந்த மீன்கள் அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு பண்ணினாக்க கண்ணாடிக்கு கட்டி வச்சிருப்பாங்க. இந்த கண்ணாடிக்கு பின்பாக தண்ணிக்கு இல்லைன்னு இருக்கும், மீன்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நின்று நீங்க கையை வச்சு பார்த்துங்க, மீன்கள் வந்து உங்க கையில அப்படியே தொட்டுட்டு போகும், அப்படியே முத்தம் இட்டுட்டு போகும். அது வாழை வந்து டக்குன்னு உங்க கையில தட்டி விட்டுட்டு போற மாதிரி. அதுக்கு என்னன்னாக்க நீங்க பக்கத்துல நிக்கிறீங்கன்னு தெரியும், தெரிஞ்ச போல தெரியும் அதுக்கு. ஆனா நீங்க கண்ணாடிக்கு பக்கத்துல நின்று தொடுவீங்க. இஸ்ரவேல் மக்கள் அந்த செங்கடலை கடக்கும் பொழுது தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்தார். அந்த செங்கடலில் இருந்து மீனை எடுத்து சாப்பிட்ட அந்த ஜனங்களுக்கு அந்த செங்கடல் ஊடாய் கடந்து போகும் பொழுது அவங்க பாக்குறாங்க, அது அப்படியே மதில் போல நிக்குது. அதை தொட்டு பாக்குறாங்க. ஹல்லேலூயா. தொட்டு பார்க்கறாங்க. பேதுரு சொல்றான் இயேசுகிட்ட, ஆண்டவரே நீரே ஆனா நானும் கடல் மேல் நடந்து வரும்படி எனக்கு கட்டளை கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். ஆசைப்படுறான். கடவுள் சொல்றார், வாடா, உனக்குள்ள ஆசை வந்துச்சு அப்படின்னால அது என்ன என் மூலமா வருகிற ஆசை தான், வாடா அப்படின்றார். இஸ்ரேல் மக்கள் கடந்து போகும்போது இந்த கடல் நிக்குது, செங்கடல் மதில் போல நிக்குது. ஜனங்கள் தொட்டு பார்த்தாங்களா, தொட்டு பார்க்கும் பொழுது அவங்க ஃபீல் பண்றாங்க, இந்த தேவன் எவ்வளவு அற்புதமானவர். ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியத்தை செய்து அந்த மக்களை நடத்தி கொண்டு வந்தாரு. உங்க வாழ்க்கையிலும் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, உங்க கண்ணு பார்த்திராத, உங்களுடைய காது கேட்டிராத, உங்க மனதுல யோசித்திராத ஒரு புதிய காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவரே, ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே அது தோன்றும். பாருங்க, கடவுளை எப்பயுமே எந்த ஒரு காரியத்தையுமே போஸ்ட்பான் பண்ணி வைக்கிறது கிடையாது. எப்பயுமே அத பிரசன்ட்ல தான் தேவன் பேசுவாராம். பிரசன்ட்ல பேசக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். அதனாலதான் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்பனாக்க ஐ அம் த ஐ அம். அப்பனாக்க நான் இருக்கிறவராக இருக்கிறேன். நான் சொல்றத நீ விசுவாசிச்சா அது இப்பொழுதே நடக்கும். நான் சொல்றத நீ அப்புறமேட்டு நடக்கணும் விசுவாசிச்சா அது அப்புறமேட்டு நடக்கும். நான் சொல்றத இப்பொழுது அது தோன்றும் என்று நான் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து, ஆமென் ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில இப்பொழுது தோன்றுகிறதற்காக நன்றி என்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தோன்றும்படி செய்கிறார். இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? அதான் என்ன பிரச்சனை கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்படின்னாக்க, நம்மனால என்ன செய்ய முடியும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறதுல டைம் போயிடுது. ஆனா என்னத்தை யோசிக்கணும் அப்படின்னாக்க, தேவனால என்ன செய்ய முடியும், தேவன் எதையெல்லாம் செய்வார் என்று யோசிக்கிறவன் தான் கிறிஸ்தவனை தவிர, நான் என்ன செய்ய போறேன், நான் என்ன செய்ய முடியும்னு யோசிச்சீங்க அப்படின்னாக்க உங்க செல்ஃப்ல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய பலத்தை பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கொஞ்சம் தான் தோணும், கொஞ்சம் தான் செய்ய முடியும், கொஞ்சம் தான் கடக்க முடியும், கொஞ்சம் தான் வாழ முடியும், கொஞ்சம் தான் மேல வர முடியும்ன்ற எண்ணம் உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எப்போ நீங்க தேவன் என்ன செய்ய முடியும் என்று நினைத்து பார்க்கிறீர்களோ அப்போது உங்களுடைய மனதினுடைய கட்டுகளை உடைத்து உங்களுடைய கற்பனை திறனை தேவன் விரிவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, கடவுள் என்ன செய்வார், செங்கடலையே என் தேவனால் பிரிக்க முடியும் என்றால் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் விலகி போகும்படி செய்வார். இந்த மாசத்துல உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த கானான் என்ற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடி தடுத்து நிற்கிற செங்கடல் போன்ற தடைகள் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை கடந்து சென்று அதை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, பிரிந்து போகும்படி செய்வாரு. அடுத்து போட்டு பாருங்க, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் வனாந்திரத்திலே வழியை, வனாந்திரம் அப்படின்னாக்க மலை, மேடு, பள்ளம், மரம், செடி, கொடி அப்படின்ட்டு பரவலா இருக்கும். அந்த இடத்துல போய் உங்களால வழியை கண்டுபிடிக்கவே, ஆமா, நீங்க ஒரு தூரத்தை கடந்துட்டு திருப்பி பார்ப்பீங்க, பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரியே தெரியும். அப்ப அந்த வனாந்திரத்துல பழக்கப்பட்டவங்களுக்கு தான் எந்த
வழியில போனா அவங்களுடைய இலக்கை அடைய முடியும்னு தெரியும். சோ வனாந்தரத்தை உண்டாக்கினது யாருங்க? ஆமா, வனாந்தரத்தை தேவன் உண்டாக்குனவராக இருந்தால் அந்த வனாந்தரத்திலே வழியை அறிந்திருக்கக்கூடியவர் அவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே உங்களை அவர் கொண்டு வந்து உங்களை ரட்சித்திருப்பார் என்றால் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் பைபிளை வாசிக்கணும்னு சொல்றோம். பைபிளை வாசிங்கன்னா தான் வழியை கண்டுபிடிப்பீர்கள். இயேசு சொன்னார், நானே வழியும் ஜீவனுமா இருக்கிறேன். வழி, முதலாவது அவர் வழியா இருக்கிறார். எங்க வழினாக்க வனாந்தரத்துல, வாழ முடியாத கடினமான இந்த உலகத்துல, எல்லா சிக்கலான இந்த உலகத்துல, படிக்கல, தூக்கி விட ஆள் இல்ல, வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல, எந்த ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. நான் மட்டும் தனித்து இருக்கிறது போல பாக்குறேன் சார், நான் மட்டும் தனித்து வாழ்றது போல இருக்கிறேன், எல்லாருக்கும் என்னென்னமோ நடக்குது, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காத போலே தெரியுது. கடவுள் சொல்றாரு, இன்னைக்கு நீ என் வார்த்தையை நோக்கி பார்த்தனாக்க அந்த வார்த்தையில் உனக்கு வழியை நான் உண்டாக்கி கொடுப்பேன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது, அடுத்து சொல்றாரு, அவாந்தர வெளியிலே. ஆமா, அவாந்தர வெளின்னா தெரியுங்களா? பாலைவனம். ஆங்கிலத்தில் என்ன போட்டுருக்குனாக்க டெசர்ட், வில்டர்னஸ் போட்டுருக்கு. அப்படின்னாக்க பாலைவனம். பாலைவனத்துல என்ன பண்ணுவாராம் தேவன்? ஆறுகளை. ஆமா, பாலைவனத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி வரும், ஓடி போய் அந்த தண்ணி பார்ப்பாங்க, டக்குன்னு உள்ள போயிருவோம். திருப்பி இந்த கொஞ்சத்தை தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுமா, போய் பக்கத்துல பார்த்தா காணல் நீரா இருக்குமா, தண்ணியே இருக்காதான். சில இடத்துல ஓடி போய் பார்ப்பாங்களா, தண்ணி கசிஞ்சிருக்குமா, மண்ணை தோண்டி 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 பார்த்தா மண்ணை தோண்ட தோண்ட தண்ணி உள்ள போய்கிட்டே இருக்குமா. ஆக்சுவலி மண்ணை தோண்டினா இருக்கிற தண்ணி வெளியில வரணும், ஆனா மண்ணை தோண்ட தோண்ட தண்ணி உள்ள போய்கிட்டே இருக்குமா. அந்த பாலைவனத்தில் நடக்கிறவங்க ரொம்ப தாகத்தினால் நான் வறண்டு போயிருப்பாங்களா. ஆனா கடவுள் சொல்றாரு, நான் அவாந்தர வெளியிலே, ஆமா, ஆறு இல்ல, ஆறுகளை. அப்படின்னாக்க ரிவர்ஸ். அப்படின்னாக்க பாலைவனத்துல ஒரு இடத்துல தண்ணி கொஞ்சம் கிடைச்சா பரவாயில்ல, ஆனா சொல்றாரு, நான் உன் கூட இருந்து நீ என் வார்த்தையை நம்பி நான் சொன்ன வழியில நீ நடக்கும் பொழுது அது பாலைவனமாக இருந்தாலும் அது உனக்கு சோலைவனமாக மாறும். ஹல்லேலூயா. ஆமா, அவர் உங்க கூட இருப்பார் என்றால் நீங்கள் பாலைவனத்துல தைரியமா போகலாம். என்னையா பாலைவனத்துல இவ்வளவு தைரியமா போற? பாலைவனத்திலும் எனக்கு தேவன் ஆறுகளை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் கால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இடத்திலும் தேவன் தண்ணீரை ஊற்று போல வர செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆறுகளை பார்த்துருக்கீங்களா? ஆறுகள் வந்துட்டு அப்படியே ஓடக்கூடியதா இருக்குதுமா. ஆறுகள் தண்ணீரை அதிகமாய் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்க்கால் தான் ஆறுகள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆறுகளை தேவன் பாலைவனத்தில் உண்டாக்குகிறார். எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு பியூட்டி. அல்லேலூயா. ஆறுகள் இருக்கிற இடத்துல ஆறுகள்ல தண்ணீர் நிரம்பி ஓடுறது ஒரு விஷயம் கிடையாது. ஆறுகளுடைய வாசனையே இல்லாத இடத்துல தேவன் ஆறுகளை உருவாக்கி அதை ஓட பண்ணுவார் என்றால் உங்க வாழ்க்கையில் நான் சொல்றேன், நடக்கவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காரியங்களுக்குள்ள இருந்து தேவன் அநேக காரியங்களை எழும்பி வரும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஒன்னு வந்தா போதும் நினைச்ச இடத்துல தேவன் 5 கொடுப்பாரு, ஒன்னு இருந்தா போதும் நினைச்ச இடத்துல தேவன் 10 கொடுப்பாரு. ஏன்னாக்கா இந்த தேவன் 1 2 லக்கங்களை உடைய தேவன் அல்ல. இவர் எல்கையற்றவர், எண்ணிக்கைக்கு உட்படாத ஒரு தேவனாக இருக்கிறார். இவரை நம்புகிற மக்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாலைவனத்துல நடக்கிறது போல நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கு ஆறுகளை உண்டாக்க போகிறாரு. அந்த ஆறுகளிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை நீங்கள் குடிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த ஆறுகளிலிருந்து தேவன் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தண்ணி பிசினஸ் இன்னைக்கு பண்றாங்க, ரொம்ப ஜோரா போயிட்டு இருக்குது. தண்ணி இலவசம்னு சொல்லி இந்த உலகத்துல உண்டாக்கப்பட்டுச்சு. ஆனா எனக்கு தண்ணி தான் ரொம்ப காசு கொடுத்து வாங்குறோம். சுத்தமான தண்ணிக்கு இன்னும் அதிகமான காசு கொடுக்குறோம். நான் சொல்றேன், உங்க லைஃப்ல தேவன் ஆறுகளை உண்டாக்கிட்டார் அப்படின்னாக்க உங்ககிட்ட வந்து நீங்க போய் ஒன்றை செய்ய தேவையில்லை, உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க. ஹல்லேலூயா. இந்த மாசத்துல கடவுள் உங்களிடத்துல பேசுறாரு, நீ போய் வாங்கிக்கிட்டு இருந்தத உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு போகும்படி தேவன் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க, நீங்க போய் காரியங்களை பண்ணிட்டு வந்தீங்க. இந்த மாசம் தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க போகிறாரு. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஆட்களை கடந்து வரும்படி செய்து அவர் உங்களிடத்துல கொடுத்து உங்களிடத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை வாங்கி கொண்டு போகக்கூடிய விதத்தில் உங்களுக்குள்ள தேவன் கிருபையை வைத்திருக்கிறார். தேவன் உங்களுடைய வரங்களை வைத்திருக்கிறார். நீங்க சொன்னா நடக்கும், நீங்க செபிச்சா நடக்கும், நீங்கள் ஆசீர்வதித்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். அல்லேலூயா.
பீலியாமுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆட்களை கொடுத்திருந்தாரு. அவன் எவனை ஆசீர்வதிக்கிறானோ எவனை சபிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் சபிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக பீலியாமை வைத்திருந்தார். இந்த காலவெளியிலே ஆண்டவர் ஒரு சிலரோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ யாருன்னு தெரியாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, நீ யாரை சபிக்கிறியோ அவங்க சபிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் உன் தலையின் மேலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய தலையின் மேல நான் யார் ஆசீர்வதிக்கிறேனோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா, நான் யாரை சபிக்கிறேனோ அவங்க சபிக்கப்பட்டவங்களா இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் இன்றைக்கு என் தலையின் மேலும் உங்கள் தலையின் மேலும் தேவன் இறக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க யாரை ஆசீர்வதிக்கிறவங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் நீங்க ஆசீர்வதிக்க போறீங்கன்னு தெரியல. உங்க வீட்டில் இருக்கிறவங்களை ஃபர்ஸ்ட் ஆசீர்வதிங்க. மனைவி ஆசீர்வதிங்க, கணவர் ஆசீர்வதிங்க, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இந்த வசனத்தின் ஊடாக ஒரு நபரை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். அந்த நபருடைய வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை பண்ணார். என்னென்ன காரியங்களை பண்ணாரு? புதிய காரியத்தை பண்ணாரு, இப்பொழுதே தோன்றும்படி செய்தாரு, வனாந்தரத்துல வழியை உண்டாக்குனாரு, அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குனார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் இதை பண்ணினார். எடுத்து வாசிக்கலாம் ஆதியாகமம் புஸ்தகத்துல. நன்றி தகப்பன. 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஜீசஸ் 14வது வசனம். நன்றி தகப்பன. ஹோலி ஹோலி ஹோலி. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோனிடத்தில் வந்தான். இந்த கதை எல்லாத்துக்குமே தெரியும். யோசேப்பின் லைஃப்ல நடந்த ஒரு மிஸ்ட்ரி, யோசேப் லைஃப்ல நடந்த ஒரு மிராக்கல்னு சொல்லலாம், இல்ல யோசேப்பின் லைஃப்ல நடந்த மிகப்பெரிய தேவனுடைய கிரியைகள்னு கூட சொல்லலாம். 17 வயதுல தன் தகப்பனோடு கூட இருந்து தன் அண்ணனுடைய தப்பிதங்களை சொல்லிக்கிட்டு வர்றான் அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா யோசேப்பை ரொம்ப நேசிக்கிறாரு. யோசேப்பை நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த 17 வயதை கடக்க ஆரம்பிக்கிறான். அவங்க அண்ணனுக்கு என்ன பண்றாங்க, அவனை பிடிச்சி குழியில போடுறாங்க, அப்புறம் வித்து போடுறாங்க, அடிமையா எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்படுறான். அங்கே ஏறக்குறைய 13 வருடங்கள் என்ன பண்றானாக்கா போத்திபாண்ட வீட்டுல சில ஆண்டுகள் வேலை செய்யறான். கீழே இருந்து தேவன் அவனை உயர்த்தி மேல கொண்டு வருகிறாரு. மேல வந்தவுடன் அவனை தட்டி திருப்பி கீழே பிசாசு கொண்டு போறான். இருந்ததை விட மோசம். அடிமையா இருந்தான், இப்ப சிறை கைதியா கொண்டு போயிட்டான். நிலைமை ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு. ஒஸ்ட்ல இருந்து ஒஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஒஸ்டா இருக்கிற சிறைச்சாலையில யோசிக்கிறான், எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமா, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமா, நான் நல்லா இருப்பேனான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அவன் உயிரோடு கூட கலந்திருந்தது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்ப தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் உயிரோடு கலந்து இருக்குதோ அது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளருகிறது போல அந்த வாக்குத்தத்தமும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவனுக்கு சொன்னாரு, என்ன சொன்னாக்கா, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் அவனை பணிந்திருக்கும் சொன்னாரு. அது அரிக்கட்டுகள் எல்லாம் அவனை வணங்கி நிற்கும் சொன்னார். 2 மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி இப்படிதான் அவன் வாழ்க்கை இருக்கும்னு சொன்னாரு. ஆனா கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா அவன் வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு. ஆப்போசிட்டா அவன் வாழ்க்கை போய்கிட்டே இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு எதிராய் காரியங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுதிலும் எனக்கு ஆதரவாய் ஒரு தேவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு எதிராய் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்காமல் உங்களுக்கு ஆதரவாய் தேவன் ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்புவதுதான் விசுவாசம். எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கிறதுனால சோர்ந்து போயிடாதீங்க. எல்லாமே எனக்கு எதிராக இருக்குது, எல்லாம் எனக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க, எல்லாமே வாழ்க்கையில எனக்கு நல்லா நடக்க மாட்டேங்குது, எதுவுமே சரியா போக மாட்டேங்குது, வேலை சரியில்லை, வருமானம் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, எதுவுமே சரியில்லாத ஒரு வாழ்க்கைகளை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவனா எனக்குள்ள சந்தேகமா வருது. அடிச்சு சொல்றேன், நீங்க கிறிஸ்தவன் தான். ஹல்லேலூயா. பாடுகள் இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல, பாடுகளோடு கூட தேவனோடு வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவனாக இருக்கிறான். ஏன் அந்த பாடுகளுக்குள்ள நம் தேவன் நடத்தி நம்மளை கொண்டு வருகிறார் என்றால் இதன் மத்தியில நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. சிறைச்சாலையில போட்ட பொழுது வேதம் சொல்லுது, சிறைச்சாலையில யோசேப்பு இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட அவனோடு கூட கடவுள் இருந்தான். இருந்து அவனை நடத்திட்டே வர்றாரு. கிட்டத்தட்ட 30 வயசு கிட்ட ஆகுது அவனுக்கு. 30 வயசு, 17ல இருந்து 30, அப்படின்னா எவ்வளவு வருஷம் கேப்? 13 வருஷம். 30 வயசுல திரும்பி பார்க்கிறான் சிறைச்சாலையில. 30 வயசு ஆயிடுச்சு, இன்னும் என் வாழ்க்கையில நான் ஒண்ணுமே பண்ணல, நான் என்னவா இருக்கிறேன்? ஜீரோவா இருக்கிறேன். ஆண்டவரே, 30 வயசு ஆயிடுச்சு, எனக்கு படிக்கவும் முடியல, நல்ல வேலையும் இல்லை,
பழியை சுமந்து சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில எல்லாமே ஜீரோவாக இருந்துகிட்டு இருக்குது. ஜீரோவாக இருக்கிற பொழுதும் தேவன் உங்களை பறக்க செய்யக்கூடிய சிறகுகளை முளைக்க செய்து விட்டார் என்றால், நீங்கள் கடந்து வந்த நீண்ட தூரத்தை சில மணி நேரங்களிலே, சில நாட்களிலே நீங்கள் கடந்து பறக்கும்படி தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, யோசேப்பு 13 வருஷம் ஒரு மாதிரி வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா எப்பொழுது தேவன் அவனை தெரிந்து கொண்டாரோ, எப்பொழுது அவனை தேவன் உயர்த்தும்படி திட்டமிட்டு இருந்தாரோ, அந்த நாள் வந்த பொழுது அவனை எப்படி கொண்டு வந்தாங்களாங்க? தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து அவனை கொண்டு வந்தார்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை செய்ய திட்டமிட்டுட்டாரு. அந்த காரியத்தை இந்த மாசத்துல தேவன் தொடங்குகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில எனக்கு 43 வயது கிட்ட ஆயிடுச்சு. இந்த 43 வயசை நான் கடந்து வந்து நான் திரும்பி பார்க்கும் பொழுது என் வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள் நடந்திருக்குது. தேவன் சில நன்மைகளை செய்திருக்கிறாரு. ஆனா அவருடைய பார்வைக்கு அது கொஞ்சமா இருக்குதான். என்னதுங்க? அவருடைய பார்வைக்கு அது கொஞ்சமா இருக்குதான். என் வாழ்க்கையில பாக்குறேன், பண்ணிருக்கிறார் தேவன், நல்ல காரியங்களை பண்ணிருக்கிறாரு, சில நன்மைகளை கொடுத்திருக்கிறாரு. ஓகே, லைஃப் ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். கடவுள் சொல்றாரு, ஓகே எல்லாம் கிடையாது. உன் வாழ்க்கைய நீ சிறப்பா, திருப்தியா, ஆசீர்வாதமா, நான் விரும்பினபடி நீ வாழ்க்கையை வாழ்கிறது தான் என்னுடைய சித்தமாக இருக்கிறபடினாலே, இதுக்கு அப்புறம் ஒரு தேவன் பறக்கக்கூடிய சக்தியை கொடுத்து தேவன் பறந்து போகும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தா தீவிரமாய் கொண்டு வந்தாங்களா? அப்ப என்னங்க, அவன் சிட்டா தூக்கிட்டு வந்தானுங்களா? அப்படின்னு என்னதுங்க சிட்டா தூக்கிட்டு வருதுன்னு என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? பறந்து வருது. அவனை பறந்து கொண்டு போறாங்களாம் ராஜா கிட்ட. ஏன்னா ராஜா கூப்பிட்டு இருக்கிறார் வாடான்னு சொல்லி அவனை தூக்கி கொண்டு போறாங்க. போன உடனே அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 41:37. நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. என்ன பார்வைக்கு நன்றாய் கண்டதா? யோசேப்பு எகிப்து பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றான். அர்த்தத்தை சொல்லும் பொழுது பார்வோன் இருக்கிறாரு, பார்வோனுடைய பிரதானிகள் இருக்கிறாங்க, அவங்க கூட இருக்கிற முக்கியமான நபர்கள், தேசத்தில் இருக்கிற முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த யோசேப்பு சொல்லக்கூடிய சொப்பனத்தை கேட்கும் பொழுது யாருமே அப்செக்ட் பண்ணவே கிடையாது, யாருமே ரிஃப்யூஸ் பண்ணவே கிடையாது. எல்லாருடைய இருதயத்தையும் அது என்ன பண்ணுச்சுனாக்க ஆக்குபை பண்ணி, இந்த கனவுக்கு இதுதான் அர்த்தம், வேற அர்த்தம் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு அவனுடைய வார்த்தையை தேவன் உறுதிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மாசத்துல உங்க வார்த்தைகளை தேவன் உறுதிப்படுத்த போகிறார். நீ நிறைய வார்த்தை பேசியிருக்கீங்க, நிறைய வார்த்தை சொல்லியிருக்கிறீங்க. ஆனா எதுவுமே உறுதியற்றதா, நடக்காதது போல, தாமதிக்கிறது போல வாழ்க்கையில பார்த்துக்கிட்டே இருந்தீங்களே. இந்த நாட்களில, இந்த ஜூலை மாசத்துல கடவுள் சொல்றாரு, யோசேப்பை தீவிரமாய் கொண்டு வந்தாங்க, பறக்கும்படி நான் செஞ்சேன். இரண்டாவது, அவன் சொன்ன வார்த்தை, அந்த அர்த்தத்தை யாரும் ரெஃப்யூஸ் பண்ணாதபடி, ஒத்துக்கொள்ளும்படி, அக்செப்ட் பண்ணும்படி தேவன் செய்தாராம். அதே போல இந்த மாதத்துல நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தேவன் உறுதிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் நல்ல வார்த்தைகளை பேச போறீங்க? ஆமா, நேத்து நைட்டு வரைக்கும் தேவையில்ல வார்த்தை பேசிட்டு இருந்திருக்கலாம். நேத்து நைட்டு கூட தேவையில்ல வார்த்தை பேசியிருக்கலாம். என்ன பண்ண போறோம்னு தெரியல. கடவுளை நம்புறோம், பார்ப்போம். இப்படி போனா இப்படி போவோம், அப்படி போனா அப்படி போவோம். எப்படி போனா எப்படி போகலான்றவன் கிறிஸ்தவன் கிடையாது. இந்த வேதத்துல எப்படி சொல்லி இருக்கிறோம் அப்படி போறவன் தான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. ஆமா, மனம் போன போக்குலையும், கால் போன போக்குலையும், கண் போன போக்குலையும் போகிறவன் கிறிஸ்தவன் கிடையாது. இது அனைத்தையும் அடக்கி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குன்னு சொல்றான் பாத்தீங்களா, அவன் தான் கிறிஸ்தவன். இன்றைக்கு நான் சொல்றேன், யோசேப்பினுடைய வார்த்தையை தேவன் உறுதிப்படுத்தி யாரும் நோன்னு சொல்லக்கூடிய முடியாத அளவுக்கு அவன் வார்த்தைக்கு எஸ்ன்னு சொல்ல வச்சது எப்படியோ, அப்படியே இந்த மாசத்துல உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை தேவன் உறுதிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அப்ப எப்படி பேசணும் நீங்க வார்த்தைய? யோசிச்சு, நிதானிச்சு, கரெக்டா சரியான வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரட்டும். உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அது தேவ வார்த்தைகளாய் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதான் போனேன் நேற்று தினத்துல ஈவினிங்ல செய்தியில சொன்னேன். நீங்களாம் யாருனாக்கா தேவர்கள், நீங்களாம் யாருனாக்கா உன்னதமானவருடைய
மக்கள். தேவர்கள் என்றால் ஆண்டு கொள்ளுகிறவர்கள். உன்னதமானவருடைய மக்கள் என்றால் உன்னதமான தேவனுடைய பார்வையும் எண்ணமும் பேச்சும் உடையவர்கள் தான் உன்னதமானவருடைய மக்கள். அப்ப நீங்க இந்த மாசத்துல உங்களுடைய வாயின் வார்த்தைகளை சரியாய் பேசுங்க. நீங்கள் பேசுகிறதை தேவன் உறுதிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, கணவன் மனைவி கிட்ட பேசும் பொழுது கரெக்டா பேசுங்க. மனைவி கணவனிடத்துல பேசும் பொழுது கரெக்டா பேசுங்க. என்ன பேசுறீங்களோ அது வேத வசனத்தோடு ஒத்திருக்கான்னு பாருங்க. ஏன்னா இந்த மாசம் நீங்க பேசுகிற ஒவ்வொரு எழுத்தையும் கூட தேவன் கவனிக்க போகிறாரு. ஒவ்வொரு உறுப்புகளையும் தேவன் என்ன செய்ய போகிறார்னாக்க கனப்படுத்த போகிறார். அது அப்படியே உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும்படி செய்ய போகிறார். பறக்கிறதுனா என்ன, அதை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பறக்கிறது அப்படின்னாக்க சிறகுகள் முளைக்கிறது தான் பறக்கிறதுக்கான முதல் அடையாளம். யோசேப்பை சிறைச்சாலையில இருந்து வேகமாய் கொண்டு வந்தாங்களாம். சிறகுகள் முளைச்சிருச்சு. யாருக்குங்க? யோசேப்புக்கு சிறகுகள் முளைச்சிருச்சு. எங்க முளைச்சிச்சு சிறகுகள்? சிறைச்சாலையில தேவன் சிறகுகளை முளைக்கும்படி செய்தாரா? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எப்போ நீங்க ரொம்பவும் சிக்கலான, ரொம்பவும் கஷ்டமான, ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடான, ரொம்பவும் இடுக்கமான இடத்துல இருக்கிறீர்களோ, இந்த இடத்துல என்ன நடக்கும்? அந்த இடத்துல சிறகுகளை தேவன் முளைக்கும்படி செய்வார். அல்லேலூயா. ஒரு பறவை குஞ்சு பொரிச்சு அந்த முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு அது தன்னுடைய எங்க இருக்குனாக்கா அந்த கூண்டுல இருக்குமா. கூண்டுல இருந்தோன்னே அதுக்கு அந்த சிறகுகள் லைட்டா முளைக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த தாய் பறவை என்ன பண்ணுனாக்க அந்த குஞ்சை எடுத்து கொண்டு போயிட்டு கொஞ்சம் பறக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குமா. ட்ரைனிங் கொடுத்தோன்னா அது பறந்து கொஞ்சம் கீழே வந்து விழுக போகும்போது டக்குன்னு போயிட்டு தூக்கிடுமா. அதே போலதான் அந்த தாய் பறவைக்கு தெரியும், குழந்தைக்கு சிறகு முளைச்சது குழந்தைக்கு தெரியல, பறக்க முடியும்னு தெரியல, ஆனா தாய்க்கு தெரியும். அப்ப அந்த தாய் என்ன பண்ணுனாக்கா அந்த தன்னுடைய குஞ்சை என்ன பண்ணுனாக்க பறக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுமா. நான் சொல்றேன், இந்த மாசத்துல உங்களுக்கு சிறகுகள் முளைச்சிருச்சு, அது உங்களுக்கு தெரியல. இந்த காலை வேளையில விசுவாசத்தின் சிறகுகளை தேவன் உங்களுக்குள்ள முளைக்கும்படி செய்துட்டாரு. அது முளைத்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நொடி பொழுதும் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது சிறகுகளை தேவன் முளைக்கும்படி செய்தார். இன்னைக்கு உங்களுக்கு சிறகுகள் முளைத்திருக்குது. இந்த சிறகுகள் முளைத்த நீங்கள் பறக்க போகிறீங்க. உங்களை தேவன் என்ன செய்ய போகிறார்னாக்க பறக்க செய்யறதற்கான ஒரு டோக்கன் என்ன தெரியுங்களா? எனக்கு சிறகுகள் உண்டாயிருச்சு அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? யோசேப்பு சொன்ன வார்த்தையை யாருமே ரிஜெக்ட் பண்ணாம அக்செப்ட் பண்ணி கொண்டாங்க. இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க சொல்ற வார்த்தைகளை அநேகர் அக்செப்ட் பண்ண போறாங்க. அல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க, என் வார்த்தையை யார் சார் கேட்கிறா? நான் ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு சொல்றாரு, அவர் ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு சொல்றேன். ரெண்டு பேத்துக்குள்ள இப்படியே போய்கிட்டு இருக்குது. சொந்தக்காரங்க மத்தியில போய் பேசினா வார்த்தை எடுபட மாட்டேங்குது, குடும்பத்துல வார்த்தை எடுபட மாட்டேங்குது, வேலை ஸ்தலத்துல வார்த்தை எடுபட மாட்டேங்குது, எங்கேயும் வார்த்தை எடுபட மாட்டேங்குது. இதை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க உங்க வார்த்தை உங்களுக்கு எடுபடாது. நீங்க என்ன பேசணும் அப்படின்னாக்க, என் வார்த்தைகளை தேவன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். யோசேப்பினுடைய வார்த்தையை எப்படி எல்லாரும் ஒத்துக்கொண்டாங்களோ அப்படியே இந்த மாசத்துல எனக்கு விசுவாசத்தின் சிறகுகள் முளைத்திருக்கிறது என்றால் அதற்கு அடையாளம் நான் சொல்லுகிறத அநேகர் எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, நீங்க சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு எஸ்ன்னு உண்டாகும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னை அதிகாரியாக்கினேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, இந்த மாசத்துல தேவன் என்ன பண்ண போறாருனாக்க உங்களுக்கு தேவன் வல்லமையை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, வல்லமை என்ன தெரியுங்களா? பவர். அதான் வல்லமைன்றாங்க. அந்த பவரை வச்சு தான் சில காரியங்களை செய்ய முடியும். அந்த பவர் வந்துச்சுன்னா தான் சில காரியங்களை உங்களால ஈஸியா செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னா அதை ராஜா ஒத்துக்கிட்டான், அதிகாரிகள் ஒத்துக்கொண்டாங்க. அடுத்து ராஜா என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போயிட்டு பார்வோன் சொல்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பு நோக்கி, பார் அப்படின்னாக்க சி, இந்த எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னை அதிகாரியாக்கினேன். இந்த காலவெளியில கர்த்தர் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தேவன் வல்லமையை கொடுத்து உங்களை அதிகாரியாக தேவன் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அடிமைகளாக இருந்திருக்கலாம், நீங்கள் சிறை கைதிகளாக இருந்திருக்கலாம், உங்களுடைய வார்த்தை எடுபடாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதத்திலே தேவன் உங்களை அதிகாரியாக மாற்ற போகிறார். அதுதான் பறக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு கம்பெனில ஒரு சாதாரண ஒரு பியூனு சைக்கிள்ல போகணும், இல்ல பைக்ல போகணும், இல்ல பஸ்ல போகணும், இல்ல மெட்ரோல போகணும். அப்படிதான் போய் காரியங்களை செய்யணும். அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கிறாங்க, சின்ன மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னாக்க, அவங்க ட்ரெயின்ல போறதுக்கான அந்த ஃபர்ஸ்ட் ஏசில போறதுக்கான காரியங்களை கொடுப்பாங்க. இப்போ இன்னும் அடுத்த உயர்ந்து இருக்கு, ஜிஎம்ல இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன கொடுப்பாங்க?
ஃப்ளைட்டு. ஏன்? பியூனு ஒரு நாள் முழுக்க டிராவல் பண்ணி போய் ஒரு விஷயத்த பண்ணாலும் அது கொஞ்சம் தான் வேல்யூ. மேனேஜர் ட்ரெயின்ல அரை நாள்ல போய் ஒரு வேலையை செஞ்சானாக்கா வேல்யூ. ஆனா ஒரு ஜிஎம் 1 ஹவர்ல ஒரு இடத்துல போய் இறங்கி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஒரு கையெழுத்து தான் போடணும். போய் கையெழுத்தை போட்டு திருப்பி பறந்து வந்துடுவார். ஏன்னாக்க அவருக்கு அதிக சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அவருடைய நேரங்கள் மிகவும் முக்கியமானது. அவர் பறப்பதற்கு, அவர் பறந்து சென்று காரியங்களை செய்கிறதற்கு அவருக்கு அதிகாரமும் உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாசத்துல உங்களுடைய டைம் ரொம்ப முக்கியம். நீங்க தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்களாக இருக்கிறபடினாலே தேவன் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே யோசேப்புக்கு கொடுத்த அதே வல்லமையை பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரி ஆக்கினேன் என்று சொன்னது போல இன்றைக்கு தேவன் நீங்க எங்கெல்லாம் அடிமைகளாக இருந்தீங்களோ அங்கெல்லாம் தேவன் உங்களை அதிகாரிகளாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ ஒரு கம்பெனில ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அந்த கம்பெனிக்கு அதிகாரியா மாற முடியுமா? இந்த கம்பெனிக்கு என்னால அதிகாரியா மாற முடியுமா அப்படின்ற அந்த அவிவிசுவாசத்தை உங்களால விசுவாசிக்க முடியுது. இந்த கம்பெனிக்கு தேவன் அதிகாரியா மாத்துவாரு அப்படின்ற காரியத்தை உங்களால விசுவாசிக்க முடியல. ஏன் விசுவாசிக்க முடியல? நான் ஒரு சாதாரண, திருப்பி எங்க வர்றீங்க? பழைய குருடி. ஆமா, பழைய நான் சாதாரண ஒரு வேலைக்காரன், நான் சாதாரண படிப்பு படிச்சிருக்கிறேன் சார். ஓப்பனா சொல்றீங்களா? உங்க மூஞ்சிக்கு அதிகாரி பதவி எல்லாம் கிடைக்காது. உங்க மூஞ்சிக்கு அதிகாரி பதவி யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. ஓப்பனா சொன்னா நானே கொடுக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. உங்க இருதயத்துல விசுவாசம் இருக்கும் என்றால் நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாதத்துல தேவன் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ சாதாரண சின்ன பொசிஷன்ல இருக்கக்கூடிய உங்களை தேவன் அதிகாரியாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப கூட சொல்றேன், உங்களால விசுவாசிக்க முடியல. ஏன் விசுவாசிக்க முடியலன்னு சொல்றேன். தம்பி நீங்க நல்லா பேசுறீங்க, மகிழ்ச்சியா இருக்குது. ஆனா என் வேலை உங்களுக்கு தெரியாது சார். உங்க வேலை எனக்கு தெரியாது சார். ஆனா நீங்க யாருன்றது அவருக்கு தெரியும் சார். உங்க ஓனர் யாருன்றது அவருக்கு தெரியும் சார். உங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களை எப்படி உயர்த்தணும், எந்த இடத்துல எதை சொன்னா எதை பண்ணுனா உங்க தலையை உயர்த்த முடியும்னு தேவனுக்கு தெரியும். சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பை உயர்த்தணுன்றது தேவனுக்கு தெரியாம அந்த காரியத்தை பண்ணாரு. எந்த டைம்ல பண்ணணும்னு தேவனுக்கு தெரியும். பார்வோன் சொப்பனத்தை பார்த்துட்டு சொல்றான், ஒருத்தனும் அர்த்தம் சொல்ல முடியல. லோ 1-2 பக்கிங் அர்த்தம் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஒருத்தனுக்கும் அர்த்தம் தெரியல. இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, ஆஹா நம்மளுக்கு கனவுக்கு ஒரு அர்த்தம் சொன்னானே, அவனை பிடிச்சா இதை சொல்லுவான்டா. காரியங்களை தான் தேவனை ரசிக்க தெரிந்தவர்கள் தான் தேவனை ருசிக்க. தேவன் எப்படி செயல்படுறாருன்னு பாருங்க. அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகத்தை கொடுக்கிறாரு, அவனை சிறைச்சாலை கொண்டு வர செய்யறாரு. பார்வோன் சொப்பனத்தை சொல்றான். பார்வோனுடைய இருதயம் அக்செப்ட் பண்ணக்கூடிய விதத்துல அந்த அர்த்தத்தை யோசேப்பினுடைய வாயிலிருந்து தேவன் புறப்பட்டு வரும்படி செய்கிறார். இதையெல்லாம் தேவன் தான் செஞ்சார். யோசேப்பு எதை செஞ்சாருங்களா? நல்லா சாப்பிட்டு தூங்கி இருப்பான் சிறைச்சாலையில. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான். ஆனா கடவுள் சொல்லுவாரு, என்னதான் நடக்கும் நடக்கிறது கிடையாது, நான் நினைச்சதுதான் நடக்கும் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. இன்னும் சொல்லிட்டுங்களா, நீங்க நினைச்சது கூட உங்க வாழ்க்கையில நடக்காது. அவர் நினைச்சது உங்க வாழ்க்கையில எப்படியும் தேவன் செய்து முடிக்கக்கூடியவராக. சரி, நீங்க நினைச்சது உங்க வாழ்க்கையில நடக்கும்னு வச்சிருந்தாக்க இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருப்பீங்களா? எப்பயோ போய் சேர்ந்திருப்போம், எப்பயோ வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஏன்? அவ்வளவு மோசமான காரியங்களை நினைச்சோம், இருக்க மாட்டோம்னு நினைச்சோம், நல்லா இருக்க மாட்டோம்னு நினைச்சோம், ஏதோ தப்பா நினைச்சோம். அதெல்லாம் நடக்கல. எது நடக்கும்னாக்க தேவன் உங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறாரோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்தார்னாக்க அதிகாரத்தை கொடுத்து அவனை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் தேவன் உட்கார செய்தாராம். இந்த மாசத்துல தேவன் உங்களை பறக்கும்படி செய்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் தேவன் உட்காரும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. விசுவாசத்தை வெளியில கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்களேன். சில பேர்ட்ட பர்ஸ்ல பணம் வச்சிருப்பாங்க, அந்த பணத்தை வெளியில எடுக்கிறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டம். பர்ஸ்ல கை வைப்பாங்க, ஜோப்ல கை வைப்பாங்க, இங்க கை வைப்பாங்க, அப்படியே விட்டுட்டு அப்படியே கையில யோசிப்பாங்க, எடுக்கலாமா வேணாமா, 1000 யோசிச்சுட்டு இருப்பாங்க பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு. அதை கூட வர வச்சிடலாம் போல. உங்க உள்ளத்துல இருக்கிற விசுவாசத்தை வர வைக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. ஏன்? ரொம்ப அவிசுவாசத்திலே ஊறிட்டோம். அப்படியே நடக்காது, கிடைக்காது, முடியாது, வராது. சரி, இப்படியே வாழ்ந்துகிட்டே இருந்தா இன்னும் 1000 வருஷம் வாழ்ந்தாலும் உங்க வாழ்க்கையில எதுவுமே. ஆமா.
ஆனா நீங்க விசுவாசத்துக்குள்ள வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க அரை நொடி பொழுதுல உங்க வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ கடவுளுடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது, ஆமென் ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லும் பொழுதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவராக இருக்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிச்சு கடந்து போகலாம். ஆதியாகமம் 41ல 42 வாசிக்கிறேன். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. இந்த ஜூலை மாசத்துல பறக்க ஆரம்பிக்கிற உங்களுக்கு தேவன் அதிகாரி என்ற பதவியை கொடுக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு தேவன் பல பரிசுகளை உங்களுடைய கரத்துல கிடைக்கும்படி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்புக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுக்கு அவனுக்கு வேலை மட்டும் கொடுத்தா பரவாயில்ல, ஆனா வேலையை கொடுக்கல, அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. ரெண்டாவது, அவன் கழுத்துல செயினை போடுறாங்க, கையில மோதத்தை போடுறாங்க, காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை போடுறாங்க. அவனுக்கு கிஃப்ட்ஸ் ராஜாவினிடத்திலிருந்து கிஃப்ட்ஸ் வந்துச்சான். இந்த காலை வேளை நான் சொல்றேன், இந்த மாசத்துல உங்க வாழ்க்கையில நீங்க இது வரைக்கும் ரிசீவ் பண்ணாத காஸ்ட்லியான கிஃப்ட்ஸை உங்களுக்கு தேவன் உங்களுடைய கரத்தில் கிடைக்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தேவன் அவர் யோசேப்புக்கு செய்ய முடியும் என்றால் எனக்கும் அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். யோசேப்பை பறக்க செய்தவர் என்னையும் பறக்க செய்வார். யோசேப்புக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் எனக்கும் அதிகாரத்தை கொடுப்பார். யோசேப்பு ராஜாவுடைய கரத்திலிருந்து பொன் சரப்பணியையும் மோதிரத்தையும் வஸ்திரத்தையும் வாங்கி உடுத்தி கொண்டது போல, போட்டு கொண்டது போல, இந்த மாதத்துல தேவன் உங்க வாழ்க்கையில காஸ்ட்லியான பிரீசியஸான விலை உயர்ந்த காரியங்கள் பொருட்கள் உங்களுடைய கரத்துல தேவன் கிடைக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அப்பதான் வெங்கல கதவு உடையும், இரும்பு தாழ்பால்கள் முறியும். எப்ப முறியுனாக்க வார்த்தை வரும் பொழுது, ஆமென் எனக்கு தேவன் செய்வார் என்று சொல்லும் பொழுது, யார்கிட்ட இருந்து வரும், எங்க இருந்து கொடுப்பாங்க? எங்க ஓனர் கொடுப்பாரோ? அந்த பிசினாரி இவளுக்கு மேல வராது. சொந்தக்காரங்க வாங்காம இருந்தா சந்தோஷம். அப்ப நண்பர்கள் அவங்க போன் பண்ணாம இருந்தாலே சந்தோஷம். எல்லாமே நெகட்டிவா இருக்குது. எப்படி நன்மை வரும்? வேதம் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயமோ. சொந்தக்காரங்க, உங்க ஓனரு, நண்பர்கள், அதான் சொல்றேன்ல, நீங்க நினைத்திராத இடத்திலிருந்து தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், எப்படியும் தேவன் செய்வார்ப்பா எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், எதிர்பாராத இடத்திலிருந்து தேவன் உங்களுக்கு நன்மைகளை நதி போல புறப்பட்டு வர செய்யக்கூடியவராக. நான் சொல்லுகிறேன், இந்த மாசத்துல பறக்க போறீங்க. ரொம்ப உயரமா உங்களை தேவன் பறக்கும்படி செய்ய போகிறாரு. அதிகாரிகளை உங்களை தேவன் மாற்ற போகிறார். விலை உயர்ந்த கிஃப்ட்ஸ்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நகை வாங்கலாம், பொருட்கள் கிடைக்கலாம், கார் கிடைக்கலாம், பைக் கிடைக்கலாம், ஜுவல்ஸ் கிடைக்கலாம், நிலங்கள் கிடைக்கலாம். இன்னும் பச்சையா சொல்ல போனா கட்டின வீடு கூட தேவன் உங்களுடைய கருத்துல கிடைக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாசத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒருத்தரோட மிஸ் ஆக மாட்டீங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் காஸ்ட்லியான கிஃப்ட்ஸை தேவன் கிடைக்கும்படி செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஒரே வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஆதியாகமம் 41:44. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணையா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரனாகிய போத்திபிரவன் குமார்த்தை ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். ஹல்லேலூயா. யோசேப்பு எப்படி போயிருப்பான்? ஒரு உடஞ்ச சைக்கிள் எடுத்துக்கிட்டு முன்னாடி ஒருத்தனை ஓட்டான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி உட்காந்து போயிருப்பானா? இல்ல ஒரு கழுதுல போயிருப்பானா? ஒரு குதிரையில போயிருப்பானா? யோசேப்பு எதுலங்க போயிருப்பான்? யோசேப்பு எதுல போயிருப்பான்? எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்க தேர்ல போயிருப்பான். அந்த நாட்களில் தேர் தான், சேரட்னுவாங்க. தேர்ல அந்த ராஜா தன்னுடைய 2ஆம் ரதத்தை அவனுக்கு கொடுத்தாராம். இந்தப்பா, இந்த ரதத்தினுடைய சத்தத்தை கேட்டோன்னே மக்களுக்கு தெரிஞ்சிருமா இது பார்வோனுடைய ரதம் வருதுன்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி வழிகள் எல்லாம் ஒதுங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா. இன்னைக்கு எப்படி இந்த சைரன் வச்ச சவுண்டு கேட்டோன்னே டிராஃபிக் டக்குன்னு சிக்னல் க்ளோஸ் பண்ணி ஆளுங்களை வழி விட்டு அனுப்புறானோ, அப்படியே அன்றைக்கு பார்வோனுடைய ரதத்துக்குன்னு ஒரு தனி சவுண்ட் இருக்குமா. சில மாட்டு வண்டியெல்லாம் ஓட்டினாங்க, மாட்டுக்கு கழுத்துல என்ன மாட்டிருப்பாங்க, ஒரு மணி மாட்டிருப்பாங்க. அந்த மணியை கேட்டோன்னே வீட்டுல புரிஞ்சுப்பாங்க, டேடி வந்துட்டாரு பாரு. ஊர் பக்கம் எல்லாம் அந்த மணி சவுண்டை வச்சு யார் வரான்னு சொல்லிடுவாங்க.
பார்வோனுடைய ரதத்தினுடைய சத்தத்தை வைத்து பார்வோன் வருகிறான்னு சொல்லி, இல்ல பார்வோனுடைய முக்கியமான நபர்கள் யாரோ வருகிறான் என்று சொல்லி தேசம் என்ன பண்ணாங்க, அலர்ட் ஆயிடுமா. அப்படி இரண்டாம் ரதத்தை அவங்ககிட்ட கொடுத்து பார்வோன் சொல்றாரு, தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வாடான்றார். அவன் ரதத்துல போறான். சிறைச்சாலையில் அடிமையா இருந்தவன் தேவன் அவனை பறக்கும்படி சிறகுகள் கொடுத்த உடனே, அதிகாரத்தை கொடுத்த உடனே, அவனுக்கு பரிசு பொருட்கள் வந்த உடனே, இப்ப தேர்ல உட்கார்ந்து ராஜா போல அவன் அந்த எகிப்து தேசம் முழுவதையும் சுற்றி பார்த்தானா. இந்த மாசத்துல நான் சொல்றேன், உங்களை தேவன் இந்த மாதத்துல சுற்றி பார்க்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் கடந்து போக விரும்புகிற இடங்களுக்கு தேவன் உங்களை கடந்து போகும்படி செய்வார். நீங்கள் ஆசைப்பட்ட இடங்களுக்கு தேவன் உங்களை போகும்படி செய்வார். யோசேப்பு போத்திபாருடைய வீட்டுல மட்டும் இருந்தான், அப்புறம் சிறைச்சாலையில இருந்தான். ஆனா இப்ப அவன் விரும்புகிற எந்த இடத்துக்கும் அவனால போக முடியும். ஹல்லேலூயா. அவன் விரும்புகிற எந்த இடத்துக்கும், எகிப்து தேசம் முழுவதுக்கும் எந்த இடத்துக்கு போகக்கூடிய ஃப்ரீ ஆக்சஸ் பார்வோன் அவனுக்கு கொடுத்தானா. இந்த காலத்தில் நான் சொல்றேன், உங்களுக்குள்ள விசுவாசத்தின் சிறைகள் முளைத்து விட்டது என்றால் நீங்கள் ஃப்ரீயா எந்த எல்லைக்கும் உங்களை போகக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நான் சொல்றேன், யாக்கோபுனுடைய மகனுக்கு தேவன் இதை செய்ய முடியும்னாக்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக படிக்க அவர்களுக்கு சார், யாக்கோபுடைய மகன் யோசேப்புக்கு தேவன் அதை செய்ய முடியும்னாக்க, அவருடைய பிள்ளை எனக்கு அவர் இன்னும் அதிகமாய் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் விசுவாசம். அவனுக்கு செஞ்சாரு, எனக்கு செய்வாரா? அவனுக்கே செஞ்சாருனாக்க அதை விட அதிகமா எனக்கு செய்வார். இந்த மாசத்துல தேவன் உங்களை பறக்கும்படி செய்ய போகிறார். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஹல்லேலூயா. பறங்க, உயர பறங்க, வெகு தூரத்தை கடங்க, அதிகாரத்தை பயன்படுத்துங்க, வல்லமையை பயன்படுத்துங்க, விரும்புகிறத செய்யுங்க. இந்த ஜூலை மாசம் நீங்க கடந்து வந்த 6 மாசத்தை போல அல்ல, இந்த 7வது மாசத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு வசந்த காலத்தை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. இனி துளிர்க்கும், இனி பூக்கும், இனி கனி கொடுக்கும், இனி உங்களுக்கு வாழ்க்கையில நன்மை உண்டாகும். நீங்க பறக்கும்படியாய் தேவன் உங்களுக்கு சிறகுகளை முளைக்கும்படி செய்திருக்கிறார். கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையில நன்றி செலுத்துகிறோம். 6 மாதங்களை எப்படியோ கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த 7வது மாதத்திலிருந்து நாங்கள் பறக்க போகிறோம் ஆண்டவரே. We are going to fly. நாங்கள் பறக்க போகிறோம். எங்களை நீர் பறப்பதற்கான சிறகுகளை முளைக்க செய்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பை பறக்க செய்தீர். சிறைச்சாலையிலிருந்து வெளியிலே கொண்டு வந்து அவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி, அதிகாரத்தை கொடுத்து, பரிசு பொருட்களை கொடுத்து, கர்த்தாவே பார்வோனுடைய 2ஆம் தேரை கொடுத்து, பார்வோன் இந்த உலகம், அந்த எகிப்து தேசம் முழுவதையும் சுற்றி பார்க்கும்படி செய்தீங்களே, பறக்கும்படி செய்தீரே. யோசேப்பை உம்மால் பறக்கும்படி செய்ய முடியும் என்றால் என்னையும் சபை மக்களையும் உம்மால் பறக்க செய்ய முடியுமாண்டவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தின் சிறகுகளை அவர்களுக்கு முளைக்க செய்ததற்காக நன்றி. இந்த மாசத்தை இயேசு நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாசம் எங்களுடைய வாழ்க்கையில அதிகமான நன்மைகளை கொடுக்கிற மாசமாக இந்த மாசத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காக நன்றி. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.